ஆறை பற்றி பார்ப்போமா? ஆறு என்றால் எண் அல்ல, நதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆறு ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்தில் இருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஆறுகள் ஒரு மலையில் இருந்தோ அல்லது குன்றிலிருந்தோ உற்பத்தியாகின்றன. ஆறு தோன்றும் இடம் ஆற்றின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படும். ஆறு தோன்றுமிடம் ஆற்றின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படும். ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது ஒரு பேர் ஆழியிலோ கலக்கும் இடம் ஆற்று முகத்துவாரம் எனப்படுகிறது. ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலை பிரதேசத்தை அரிப்பதனால் அங்கு ஆழமான வி வடிவ பள்ளத்தாக்குகள் உருவாகிறது. ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன் சரிவின் விளிம்பில் கீழ்நோக்கி விழுவதை நீர்வீழ்ச்சி என்று கூறலாம். ஆற்று நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன் சரிவின் விளிம்பில் கீழ்நோக்கி விழுவதை நீர்வீழ்ச்சி எனலாம். நீர்வீழ்ச்சி என்றாலே நம் கண்களுக்கு கொள்ளையை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காட்சி இல்லையா? மென்பாறைகள் அரிக்கப்படுவதால் நீர்வீழ்ச்சி தோன்றுகின்றது. உதாரணமாக தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி. குற்றாலத்தில் குளித்தாலே குளுகுளுன்னு இருக்கும் இல்லையா? நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம் எனப்படுகிறது. மேலே உயரத்தில் இருந்து தண்ணியை கீழே விட்டு பாருங்க, அந்த இடத்துல ஒரு குழி உருவாகும் இல்லையா? அப்படியானால் நீர்வீழ்ச்சிக்கு கீழ்ப்பகுதியில் பெரிய குழி உருவாகும் இல்லையா? அதனால்தான் அங்கே பெரும் பள்ளம். அதில் உருவாகக்கூடியது தான் உட்பாய்வு தேக்கம் எனப்படுகிறது. ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியையோ அடையும் போது படியும் படிவுகளை வண்டல் விசிறிகள் என்கிறோம். ஆற்றின் பெருமைகளை பார்த்தீர்களா? ஒரு ஆறு என்னென்ன செயல்களை எல்லாம் செய்து விடுகின்றது.